ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஒரு இளைஞர் விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை, ஆனால் மிகுந்த உழைப்பாளி. ஒரு நாள் அவன் வயலில் உழுது கொண்டிருக்கும்போது கருவி ஒரு கடினமான பொருளை தட்டியது. அவன் அதை பொறுமையாக தோண்டி பார்த்தான். அதுக்குள் ஒரு பழமையான பொற்கொலை சிலை இருந்தது. அது சூரிய ஒளியில் பிரகாசித்தது. இது என் வாழ்க்கையை மாற்றும் என்று மகிழ்ச்சியில் குதித்தான் ரவி. அந்த சிலையை விற்க நகரத்துக்கு போக முடிவு செய்தான். வழியில் ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருந்தது. அது தன் தாயை துளைத்துவிட்டது. ரவி தன் பயணத்தை நிறுத்தி அந்த குழந்தைக்கு உதவ ஆரம்பித்தான். அவன் அந்த சிலையை அருகில் வைத்துவிட்டு குழந்தையை சமாதானப்படுத்தினான். அந்த நேரத்தில் ஒரு கள்ளன் அதை கவனித்து மெதுவாக வந்து அந்த பொற்கொலை சிலையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். சில நேரம் கழித்து ரவி திரும்பி வந்தான். ஆனால் சிலை இல்லை. அவன் அதிர்ச்சியில் நின்றான். நான் நல்லது செய்ததற்கே இதுதானா பலன் என்று மனமுடைந்தான். ஆனால் அந்த குழந்தையின் தாய் வந்து, நீ என் குழந்தையை காப்பாற்றினாய், நீயே உண்மையான செல்வந்தன் என்று கூறினாள். ரவி சற்று சிரித்தான். ஆனால் அவன் கண்களில் இன்னும் கண்ணீர் இருந்தது. இந்த கதையின் உண்மை, நம்மால் செய்யப்படும் நல்லது சில நேரம் உடனே பலன் தராது, ஆனாலும் அது வீணாகாது. இது போன்ற உணர்வுபூர்வமான கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.